வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம ஜனவரி மாதம் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகளை 2 பிரிவுகளாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் பகுதியில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பாருங்கள். தலைப்பு செய்திகள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு சொல்லி பாருங்கம்மா. வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் சரிங்களா எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? அடுத்து தமிழ்நாடு அரசின் முக்கியமான திட்டம் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம். அடுத்து BISM அமைப்பு தங்க மற்றும் வெள்ளி நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை கட்டாயம். அடுத்த செய்தி வன பாதுகாப்பு சட்டங்கள் ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்குது சரிங்களாமா. சமீபத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன சட்டங்கள் அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் 2 நாடுகளும் செய்தியில் வந்துக்கிட்டே இருக்குது. அமெரிக்காவுடன் தொடர்புடைய ஒரு பிரச்சனை இல்லை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சமுத்திர பிரதாப் கப்பல் முக்கியமானது. அடுத்தபடியாக சுற்றுச்சூழல் ஆர்வலர் மாதவ் காட்கில் காலமானார். அவருடைய சிறப்பான பங்களிப்பு என்ன அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் நடைபெறும் முக்கியமான கிரிக்கெட் தொடர்கள் சில டோர்னமெண்ட் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆதாருக்கான புதிய சின்னம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதுக்கு என்ன பேர், என்ன சிறப்பு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சரிங்களாம்மா. தொடர்ந்து பார்க்கலாமா? ஃபுல்லாக விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் சரிங்களா. 2003ஆம் ஆண்டிலிருந்து ஓகேவா இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 9ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மத்திய அரசு. அதுக்கு நம்ம சொல்ற பேரு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் சரிங்களா. இந்த தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து மும்பைக்கு வந்த நாள் என்னைக்குமா? ஜனவரி 9, 1915 ஜனவரி 9, 1915 அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து மும்பைக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி வந்த நாள் தான் அந்த ஜனவரி 9ஆம் தேதி இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சரிங்களா. 2015ஆம் ஆண்டு வரை சரிங்களா வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் தின விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டது. ஒவ்வொரு வருஷம் கொண்டாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்துட்டு வெவ்வேறு நகரங்களில் கொண்டாடப்பட்டது. என்ன பேரில்? பிரவாசி பாரதிய திவாஸ் சரி. 2015 வரைக்கும் 1 இயர் ஒவ்வொரு வருஷத்திலும் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் முக்கியமான நகரங்களில் இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது சரிங்களா. அந்த வகையில் 17வது பிரவாசி பாரதிய திவாஸ் கொண்டாடப்பட்ட இடம் எங்க பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் வந்து இந்த நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டுள்ளது சரிங்களா. இந்தூர் வந்து இந்தியாவின் தூய்மையான நகரம் சொல்லுவாங்க. அந்த இந்தூரில் தான் 2023ஆம் ஆண்டில் 17வது பிரவாசி பாரதிய திவாஸ் கொண்டாடப்பட்டது ஓகேவா. அடுத்து 18வது பிரவாசி பாரதிய திவாஸ் அதாவது கடைசியாக எங்கு கொண்டாடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவின் தலைநகரம் புவனேஸ்வரில் கொண்டாடப்பட்டது. எப்போ? 2025. ரொம்ப முக்கியமான தினமா இந்தியாவில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் பிரவாசி பாரதிய திவாஸ் ஜனவரி 9. தமிழ்நாட்டில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம் அல்லது அயலக தமிழர்கள் தினம் ஜனவரி 12. மறந்துடாதீங்க சரியாம்மா. அடுத்தபடியாக முக்கியமான ஒரு திட்டம் ஒன்று பாருங்க. உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் சரியா. தமிழ்நாடு அரசின் முக்கியமான திட்டம். தமிழக அரசினால் ஜனவரி 9, 2026 அன்று தொடங்கப்பட்டது இந்த திட்டம். இந்த உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் திருவள்ளூர் மாவட்டம் சரியா. திருவள்ளூர் மாவட்டத்தில் எங்கன்னு சொல்லி பாருங்க, பொன்னேரி ஓகேவா. சரி, இது என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கனவு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் சரி. அப்துல் கலாம் அவர்களே சொல்லியிருப்பாங்க, கனவு காணுங்கள் அப்படி சொல்லியிருப்பாங்க ஓகேவா. ஒவ்வொருவரின் குடும்பம், மாநிலம் மற்றும் நாடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை தமிழக அரசு தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த போகிறாங்க சரிங்களா. எப்படி, யாரை வச்சு செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற செய்தி பாருங்க ஓகேவா. பாருங்க, பயிற்சி பெற்ற 50,000 தன்னார்வர்கள் மூலமாக 30 நாட்கள் வீடு வீடாக சென்று தமிழ்நாடு அரசின் 10 வகையான திட்டங்கள் அடங்கிய படிவத்தை அந்தந்த குடும்பங்களிடம் கொடுத்து எந்த திட்டங்களில் நீங்கள் அதிக அளவு பயன்பெற்றிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துக்களை கேட்பாங்க. இது தவிர மேலும் அவர்களின் 3 கனவுகள் தொடர்பாகவும் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரி. உங்களுக்கு என்ன கனவு இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. எத்தனை கனவுகள்? 3 கனவுகள். 10 திட்டங்கள், 3 கனவுகள் தொடர்பான கருத்துக்களை ஒவ்வொரு குடும்பமாக தமிழ்நாடு அரசு கேட்க போகிறாங்க. அந்த திட்டம் தான் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் சரிங்களா. சரி, அப்படியே அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். 2 நாட்களுக்கு பிறகு வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்ககிட்ட வந்து வாங்கிப்பாங்க சரிங்களா. வாங்கினதுக்கு அப்புறமா அது தொடர்பான தகவல்களை ஒரு மொபைல் ஃபோன் செயலியில் பதிவு செய்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு எண்ணுடன் கனவு அட்டை வழங்கப்படும் சரிங்களா. இதில் ஆதார் உள்ளிட்ட எல்லா விவரங்களும் பெறப்படும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இது தவிர குடும்பத்தின் பொதுவான கனவை கேட்பது மட்டுமல்லாமல்
15 முதல் 29 வயதில் உள்ள இளைஞர்களிடம் 4 கருத்துக்கள் கேட்கப்படும், பொதுவான கருத்துக்கள். சரி, கேட்கட்டும், அதுக்கப்புறம் என்ன சொல்லி பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு பிறகு மாவட்ட வாரியாக 15 நிமிட வீடியோக்கள் வெளியிடப்படும். சரிங்களா? அந்த 15 நிமிஷம் அந்த நிமிட வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8 நிமிடங்கள் தமிழக அளவிலும் 7 நிமிடங்கள் அந்தந்த மாவட்டங்கள் சார்ந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்திய திட்டங்கள் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? மொத்தத்தில் இந்தியாவையும் தமிழ்நாடு மாநிலத்தையும் அவங்கவுங்க குடும்பத்தையும் முன்னேற்றுவதற்கு நம்முடைய கருத்துக்களை கேட்டு அதன்படி சில விஷயங்களை நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள திட்டம் தான் உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம். ஜனவரி 9, 2026 திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் தொடங்கப்பட்ட திட்டம். சரியா? அடுத்தபடியாக டெய்லி நியூஸில் வந்துட்டு இருக்க ஒரு அமைப்பு பாருங்கம்மா, BIS அமைப்பு. கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக வரும் ஃபியூச்சரில். சரியா? ஸ்டாண்டர்டாக எப்போவுமே ஒரு எக்ஸாமில் அடிக்கடி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த ஏரியாவில் வந்து கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? இந்திய தர நிர்ணய அமைப்பு. சரியா? பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அதான் ஷார்ட்டாக BIS அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? BIS என்பது தற்போது இந்தியாவின் தேசிய தர நிர்ணய அமைப்பாக உள்ளது. நம்ம பயன்படுத்திய எல்லா பொருட்களும் தரமானதா என்பதை கண்காணிக்கும் தலைமை அமைப்பு BIS. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற பயன்படுத்தக்கூடிய வயிற்றுக்குள்ளே தள்ளுற டேப்லெட்டாக இருக்கலாம், சிப்ஸ் பாக்கெட்டாக இருக்கலாம், உணவுகள், சரியா, சிப்ஸ், ஸ்வீட்டு எதுவாக இருக்கட்டும் தரமானதா அதை கண்காணிக்கும் அமைப்பு FSSAI, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. 2008 உருவாக்கப்பட்டது. இது பொருட்கள், ப்ராடக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதன் தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்குது. சரிங்களா? இதன் சட்ட அடித்தளம் என்னன்னு சொல்லி பாருங்க. 1986 ஆண்டின் இந்திய தர நிர்ணய சட்டம் 1986. சரிங்களா? BIS வந்து தொடங்கப்பட்ட வருஷம் April 1, 1987. சட்டம் 86ல் முறைப்படி தொடங்கப்பட்டது April 1 1987 ஆண்டு. சரிங்களா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் ISI அப்படிங்கிற பேரில் செயல்பட்டு வந்தது. 87ல் இருந்து பார்த்தீங்கன்னா முறைப்படி BIS அமைப்பாக மாற்றப்பட்டது. சரிங்களா? அதான் முந்தைய அமைப்பு இந்திய தர நிலைகள் நிறுவனம் சொல்லுவாங்க, ISI மறந்துடக்கூடாது. சரிங்களா? இந்த BIS அமைப்பில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 கிளைகள் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. மொத்தம் 25 உறுப்பினர்களை கொண்டது இந்த BIS அமைப்பு. சரிங்களா? சரி, என்னன்னு சொல்லி பாருங்க கூடுதல் செய்திகள். இந்த BIS அமைப்பு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கம்மா. ISO போன்ற இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு பொருட்களுக்கான அந்த தரத்தினை நிர்ணயிக்கும் அமைப்பு ISOன்னு சொல்லுவாங்கள்ல, ISO போன்ற சர்வதேச அமைப்புகளில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைப்பு தான் இந்த BIS. ஓகேவா? BIS-இன் முக்கிய பணிகள் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தரநிலைகளை உருவாக்குதல், தர சான்றிதழ்கள் வழங்குதல், நுகர்வோர் பாதுகாப்பை உறுதி செய்தல், இந்திய தொழில்துறையின் சீரான வளர்ச்சியை வழிநடத்துதல். சரிங்களா? நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சேவைகள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குதா அதை கண்காணிக்கிற தலைமை அமைப்பு BIS. நம்ம சாப்பிட்ற பயன்படுத்தக்கூடிய பொருட்களுக்கு FSSAI அமைப்பு மறந்துடாங்க. சரியாம்மா? சரி, அடுத்து பாருங்கள். என்ன ஒரு முக்கியமான செய்தி, எவ்வளோ லிங்க் பண்ணி எவ்வளோ விஷயங்களை நம்ம தொகுத்து கொடுக்குறோம் அப்படிங்கிறது வீடியோவை ஃபுல்லாக ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? தங்க மற்றும் வெள்ளி நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை கட்டாயம். சரியா? தங்க நகைகளின் தரத்தை மதிப்பிட BIS நிறுவனத்தின் மூலம் 2000 ஆண்டு முதல் BIS ஹால்மார்க் என்ற பெயரில் ஹால்மார்க் நிர்ணயம் செய்யப்படுகிறது. எப்போத்துலேருந்து தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை கொடுக்குறாங்க? 2000ல் மறக்கக்கூடாது. சரி, 2000ல் நேஷனல் பாப்புலேஷன் பாலிசி, தேசிய மக்கள் தொகை கொள்கை வெளியிட்டாங்க. நேஷனல் அக்ரிகல்ச்சர் பாலிசி, தேசிய வேளாண் கொள்கை வெளியிடப்பட்டது, மறக்காதீங்க. அதே வருஷத்தில் தான் தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை வழங்கப்பட ஆரம்பிக்கப்பட்டது. சரிங்களா? 2005 ஆண்டு முதல் வெள்ளி நகைகளுக்கும் ஹால்மார்க் நிர்ணயம் செய்யப்படுகிறது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதான். அடுத்து வர செய்தி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹால்மார்க் முத்திரை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எப்போது முதல் கட்டாயம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. சரியா? பார்த்துக்கோங்க. இந்தியாவில் தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை கட்டாயம். சரியா? கட்டாயம் என்பது ஜூன் 16, 2021 முதல் அமலுக்கு வந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் ஜூலை அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தங்க நகைகளுக்கு ஹால்மார்க் தனித்துவ அடையாள எண். சரியா? பார்த்துக்கோங்க. ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் என்று அழைக்கப்படும் HUID அப்படிங்கிறது ஒரு 6 இலக்க எண். அது எப்போத்துலேருந்து கட்டாயம் சொல்லி பாருங்க. April 1, 2023 முதல் கட்டாயம் சொல்லியிருக்கிறாங்க. ஹால்மார்க் முத்திரை கட்டாயம் ஜூன் 16, 2021 முதல். அந்த HUID அப்படிங்கிற தனித்துவ அடையாள எண் 6 இலக்க அடையாள எண் கட்டாயம் April 1, 2023 முதல். அதே மாதிரி இந்தியாவில் September 1, 2025 முதல் வெள்ளி நகைகளுக்கும் ஹால்மார்க் முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது, மறந்துடாதீங்க. அறிமுகப்படுத்தப்பட்டது வேற 2000, அப்புறம் 2005 தங்க வெள்ளி நகைகளுக்கு கட்டாயம் அப்படிங்கிறது 2023, அப்புறம் 2025 தங்க வெள்ளி நகைகளுக்கு மறந்துடாதீங்க. ஒன்று முக்கியமானது. ஒரு சின்ன கடையாக இருந்தாலும்
பெரிய கடையாக இருந்தாலும் கண்டிப்பாக தங்க வெள்ளி நகைகளுக்கு என்ன இருக்கணும், ஹால்மார்க் முத்திரை இடுவது கட்டாயம். அந்த ஹால்மார்க் முத்திரை 6 இலக்க அந்த HUIDN இடம்பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் 2 நாடுகள் தொடர்பான ஒரு செய்தி பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்க அரசு. அதுக்கப்புறம் கிரீன்லாந்துக்கு மேலே அந்த அமெரிக்காவோட பார்வை போயிருக்குது. சரிங்களா? கிரீன்லாந்து யாருக்கு சொந்தம், சரிங்களா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கிரீன்லாந்து என்பது உலகின் மிகப்பெரிய ஒரு தீவு. இது யாருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்மார்க் நாட்டிற்கு சொந்தமானது. சரியா? இருந்தாலும் கிரீன்லாந்தானது தன்னாட்சி பிரதேசமாக செயல்பட்டு வருகிறது. சரிங்களா? இந்த கிரீன்லாந்தானது தனியாக செயல்படலாமா இல்லை பிரான்ஸுடனே இணைஞ்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கிற மக்கள் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வரும்போது கிரீன்லாந்தை ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லி யார் பிளான் பண்ணுறாங்க, அமெரிக்க அரசு. சரிங்களா? கிரீன்லாந்து பிரதமராக தற்போது இருப்பவர் யார் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஃப்ரெடரிக் நீல்சன், டென்மார்க். சரியா? கிரீன்லாந்தை கட்டுப்பாடுகளை வச்சுக்கிற டென்மார்க்கின் பிரதமர் மெட்டே ஃப்ரெடரிக்சன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, எதுக்கு இந்த கிரீன்லாந்தை வந்து அமெரிக்கா நம்ம பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில கருத்துக்களை மறைமுகமாக சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன்லாந்து தீவில் யுரேனியம், இரும்பு, தங்கம் உள்ளிட்ட அரிய தாதுக்கள் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு தான் அந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. சரியா? டென்மார்க் என்ன சொல்கிறாங்க, உன் வேலையை பார்த்துட்டு போயிரு அமெரிக்காவே, தயவுசெய்து என்னோட விஷயத்தில் தலையிடாத அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி செய்தியில் வந்ததுனால இந்த கிரீன்லாந்து எங்கே இருக்குது, அது எந்த நாடு கட்டுப்பாட்டில் இருக்குது, யார் பிரதமர், அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஜியாகிரஃபி தொடர்பாக. சரியா? ஒவ்வொன்றும் அவ்வளோ முக்கியமானமாக கவனமாக இருந்துக்கோங்க. சரிம்மா? அடுத்தபடியாக வன பாதுகாப்பு சட்டம். சரியா? பாருங்க, வன பாதுகாப்பு சட்டம் 2023 நமக்கு வந்துட்டு 1980 ஒரு வன பாதுகாப்பு சட்டம் இருந்தது. அதில் சில திருத்தங்களை கொண்டு வந்து 2023ஆம் ஆண்டில் புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. பாருங்க, 1980 வன பாதுகாப்பு சட்டத்திற்கு பதிலாக 2023ஆம் ஆண்டில் இந்த வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. 23 மறந்துடக்கூடாது. சந்திரயான் 3, ஆதித்யா L1, சரியா, கலைஞர் நூற்றாண்டு நூலக மதுரை, இப்படி நிறைய அம்சங்கள் இருக்குது. 2023 அதே வருஷம் வன பாதுகாப்பு சட்டம் வந்திருக்குது. சரிங்களா? வன பாதுகாப்பு சட்டம் 2023 பெயர் என்னன்னு சொல்லி பாருங்க, சமிரக்ஷன் ஏவம் சம்வர்தன். ஓகேவா? அது என்ன சொல்லுவாங்கன்னா வான் ஆதிநியம். சரியா? வான் ஆதிநியம் அப்படி சொல்லுவாங்க. வான் அப்படின்னா வானம் கிடையாது, வனம் அப்படி சொல்லுவாங்கல்ல, வன் ஆதிநியம். அதுதான் வன பாதுகாப்பு சட்டம் 2023. மத்திய அரசோட ஒரிஜினல் பேரை தெரிஞ்சிருக்கணும். சரியா? அதே மாதிரி நம்ம என்ன பேர் சொல்கிறோம் தமிழில் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது ஆங்கிலத்தில் ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அண்ட் ஆக்மெண்டேஷன் ஆக்ட் 2023 என பொருள்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியாம்மா? சரி, இந்த வன பாதுகாப்பு சட்டம் 2023 என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. இந்த திருத்தம் 1980 இருந்த வன பாதுகாப்பு சட்டத்தில், சரியா, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980 சில மாற்றங்களை கொண்டு வந்து காடுகளை பாதுகாப்பதுடன் அவற்றின் உற்பத்தியையும் கார்பன் சேமிப்பையும் அதிகரிக்கும் நோக்கத்துடன் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்தியாவில் கார்பன் சமநிலை இலக்கு ஆண்டு, நோட் பண்ணிக்கோங்க, கார்பன் சமநிலை இலக்கு ஆண்டு 2050, பூஜ்ஜிய கார்பன் உமிழ்வு, சரி, ஜீரோ கார்பன் எமிஷன் இலக்கு ஆண்டு 2070, மறந்துடாதீங்க. சரிங்களாம்மா? ஓகே, தொடர்பான சட்டங்கள் பாருங்க. உயிரியல் பன்முக தன்மை சட்டம் 2002, சரியா, ரொம்ப முக்கியமானது. பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002 சொல்லுவாங்க. இந்த சட்டம் 2003ஆம் ஆண்டில் தேசிய பல்லுயிர் பரவல் ஆணையத்தை நிறுவியது. ஞாபகம் வச்சுங்க, பன்முக தன்மை சட்டம், உயிரியல் பன்முக தன்மை சட்டம் 2002. அதுக்கப்புறம் தேசிய பல்லுயிர் பரவல் ஆணையம் உருவாக்கப்பட்ட வருஷம் 2003. சரிங்களா? வன உரிமைகள் சட்டம் 2006. சரிங்களா? உள்ளூர் பகுதி மக்கள் அந்த காடுகளை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அதற்காக வன உரிமைகள் சட்டம் கொண்டு வரப்பட்டது 2006, மறந்துடக்கூடாது. அதே மாதிரி 2030ஆம் ஆண்டிற்குள், சரிங்களா, இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் காடுகளும் மரங்களும் 33% அல்லது 1/3 இருக்க வேண்டும். அதற்கான இலக்குக்கு என்ன கொள்கை? 2வது தேசிய காடுகள் கொள்கை. முதலாவது தேசிய காடுகள் கொள்கை 1952 வெளியிட்டாங்க. 2வது தேசிய காடுகள் கொள்கை 1988 வெளியிடப்பட்டது. சரியாமா? சரிங்களா? இதுதாம்மா இந்த ஜனவரி 7ஆம் தேதி 8, 9ஆம் தேதிக்குரிய நடப்பு செய்திகள். இன்றைய பதிவிற்கான இந்த சூப்பர் 6 கேள்விகள் என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்கம்மா. சரிங்களா? முதல் கேள்வி, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போது முதல் முறையாக கொண்டாடப்பட்டது, எந்த தேதியில் கொண்டாடப்பட்டு வருகிறது? சரிங்களா? முதல் கேள்வி. அடுத்து, 18வது வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் எப்போது எந்த நகரில் கொண்டாடப்பட்டது? 2வது சூப்பர் 6 கேள்வி. 3வது சூப்பர் 6 கேள்வி, உங்கள் கனவை சொல்லுங்கள் திட்டம் எப்போது எங்கு தொடங்கப்பட்டது? 4வது சூப்பர் 6 கேள்வி, BIS அமைப்பு முறைப்படி எப்போது தொடங்கப்பட்டது? சரிங்களாமா?
அதே மாதிரி தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளுக்கு ஹால்மார்க் முத்திரை எப்போது முதல் கட்டாயம்? BIS என்பதன் விரிவாக்கம் என்ன? இதற்கான பதில்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.